ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சப்பாத்திக்கான ஒரு சைடிஷ் பார்க்கலாம். என்ன அப்படின்னா பட்டாணி குருமா. இது வந்து சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ரெசிபி வந்து குக்கரில் வச்சிங்க அப்படின்னா இன்னமும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லாவே பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா லைட்டாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கடுகு சீரகம் ரெண்டும் சேர்ந்து பொரிஞ்சு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஜீரகம் இல்லை அப்படின்னா நீங்கள் சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். சோம்புமே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். நான் வந்து கடுகு அதுக்கப்புறம் ஜீரகம் இது 2 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 2 பச்சை மிளகாயை நல்லா கீறிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயே போதும், அதுக்கு மேலே ரொம்ப போட வேணாம். இதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஏன்னா இந்த குருமா கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக தக்காளி, வெங்காயத்தை வந்து கட் பண்ணாதீங்க. இது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லாவே ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கும் இருக்கும். அது கூட நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இது மாதிரி வந்து அரைச்சி தனியாக வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு 1/2 துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து எண்ணெயிலே நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா கிளறிக்கலாம். இது வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கோங்க. ஏன்னா நம்ம அரைச்சதுனால வந்து வேகமாகவே அடிப்பிடிக்கும். ஸோ அதனால வந்து அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இதில் வந்து சின்ன வெங்காயமும் இஞ்சியும் இது 2ஐயும் அரைச்சி போடையில் இந்த ஒரு ரெசிபிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளியில் ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அது நம்ம அரைச்சி போடுறதுனால அட்லீஸ்ட் ஒரு 2 தக்காளி 3 தக்காளி அந்த மாதிரி அரைச்சி ஊற்றுங்க. ஏன்னா நம்ம அரைக்கையில் வந்து ரொம்ப கம்மியாயிரும். நம்ம ஒரு தக்காளி அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 தக்காளியை அரைச்சிட்டு இது மாதிரி வந்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாயோடு சேர்த்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணாமையே வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் இந்த பச்சை கலரில் என்ன சேர்க்குறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஓவர் நைட் ஊற வச்ச பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, நம்ம பச்சை பட்டாணியில் தானே குருமா வச்சுட்ருக்கோம். ஸோ அந்த பச்சை பட்டாணியில் ஒரு 10-15 பட்டாணி அந்த இதை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து நான் மிக்சியில் அரைச்சி அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுவும் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த பச்சை பட்டாணியை அரைச்சி நீங்களும் ரெசிபி பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூனுக்கு மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது 2மே வந்து நான் வீட்டிலையே அரைச்சது தான். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கடையில் எதுவுமே வாங்குறது கிடையாது. இந்த மற்றபடி வந்து நம்ம கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா இந்த ரெசிபிஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அது கூட ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலா வாடை எல்லாமே போனதுக்கு அப்புறமா இந்த தண்ணி வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு எவ்வளோ குருமா தேவையோ அந்த குருமாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தாராளமாக கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே அரைச்சி ஊற்றுனதுனால இது வந்து நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிலே இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மீதம் உள்ள ஓவர் நைட் ஊற வச்ச நம்ம பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாகவே வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் போக போக இறுகி நம்ம சாப்பிடையில் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும். ஸோ அதே தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை பட்டாணி அரைச்சோம் இல்லையா, ஸோ அது மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் வந்து பேஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி கிளறிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே வந்து ஒரு நல்ல ஒரு
ஃப்ளேவராக இருக்குது. அது கூட வந்து நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 3 இல்லைன்னா 4 விசில் இது மாதிரி வந்து விசில் வச்சுக்கோங்க. அந்த பட்டாணி நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு வேறு லெவலில் ரொம்பவும் சூப்பராகவும் நல்லாவும் மணமாகவும் நமக்கு வந்து இந்த பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பரான கரெக்டான பதத்துக்கு நமக்கு வெந்திருக்கு. அது கூட வந்து நம்ம கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி செஞ்சு இது மாதிரி இது கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ், பபாய்.